அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்னிங் குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேயே கொஞ்சம் தூறிக்கிட்டே தான் இருந்துச்சு. எப்படி இருக்குது பார்த்திங்களா கிளைமேட்டு. எனக்குலாம் இந்த மாதிரி கிளைமேட் ரொம்ப பிடிக்கும். கம்பம்லாம் இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. இந்த இந்த டைம்லலாம் போகணுன்னு வைங்களேன் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன்னா ஜீரா ரைஸ் செஞ்சுட்டு அப்படியே சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த அடுப்பில் டீயை போட்டுட்டு இந்த அடுப்பில் ஒலையை போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு ப்ரிப்ரேஷனாக ஸ்டார்ட் பண்ணணும்ல. ஏன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு முடிச்சாதான் நானும் கிளம்ப முடியும், பாப்பாவும் கிளப்ப முடியும். அதனால தான் சாப்பாடும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. வற்றி வந்ததுக்கப்புறமா தம்மில் போட்டுருவேன். அப்படி எங்கிட்டு வந்தோம்னா சிக்கனையும் வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி செய்ய ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா நான் இப்போ புதுசாக ஒரு சேவிங்ஸ் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 1 மந்த்தாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். தங்கமயில வந்துட்டு நிறைய பேர் சீட்டு போடுவாங்க. எனக்கு சீட்டு போடுவாங்க இல்லை, ஃபோன்லேயே வந்துட்டு டெய்லி 100 ரூபா கட்டுறது அந்த மாதிரி வந்துட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாதா, இப்போ தான் தெரிஞ்சிச்சு. டெய்லி 100 ரூபா இருந்தாலும் கட்டலாம், நம்மக்கிட்ட எப்போ காசு இருக்கோ கட்டிக்கிறலாம், அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். 100 ரூபா கட்டினா கூட போதும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குற மாதிரி அது சம்டைம்ஸ் நம்ம செலவழிப்போம், எதுக்காவது கண்டிப்பாக செலவழிப்போம்ல. இங்கிட்ட அது பாட்டுக்கு கட்டிக்கிட்டு இருந்தோன்னு வைங்களேன், அது ஒரு சேவிங்ஸாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது நகை எடுத்துக்கலாம். 1 கிராம் சொல்லுங்களேன், 1 கிராம் இப்போ விற்கிற விலைக்கு 11,000 கிட்ட ஆயிடுச்சு. இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று சேஃப்டி பண்ணி வைக்கணும்ல. அதனால தான் நான் வந்துட்டு சீட்டு போட்டிருக்கேன். அது எப்போ முடியும்னு எனக்கு தெரியலை. ஒரு 10 மாதம் சேர்த்து பார்ப்போம் எவ்வளோ தான் வருதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி கட்ட முடியுமான்லாம் எனக்கு தெரியலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ 100 ரூபா வந்துட்டு அப்படியே போட்டு விட்டுருவேன். நம்ம எங்கேயும் போக தேவையில்ல, நம்ம கூகுள் பேலேருந்தே பே பண்ணிக்கிறலாம். அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சு வீடியோ நீட் பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டு இங்கிட்டு வந்து பார்த்தா சலசலன்னு மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னடா இது, மலைக்கு வந்த சோதனையா இல்லை நமக்கு வந்த சோதனையான்னு தெரியலையே. ஏன்னா வேலைக்கு வேறு டைம் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறது, சட்டு புட்டு நஃப்ரா குட்டிக்கு ரெயின் கோட்டை கண்டுபிடிச்சி மாட்டி விட்டாச்சு. அவள் வேறு கிளம்புற அவசரத்தில் ஒரு அலப்பறையை பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்படி எடுங்கம்மா அப்படி எடுங்கம்மான்னு போஸாக கொடுத்துக்கிட்டு இருந்தா. அஃபீனாத்தாவும் வந்துட்டாங்க. என்கிட்ட ரெயின் கோட் இல்லையா, அவங்க 2 ரெயின் கோட் வச்சுருக்காங்க, ஸ்விக்கி ரெயின் கோட்டு. அதில் ஒன்று நான் மாட்டிக்கிட்டேன். சரி நமக்கு என்ன, நனையாமல் இருக்கணும் அவ்வளோதானே, எந்த ரெயின் கோட்டாக இருந்தால் என்ன. கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 2 to 3 மினிட்ஸ் தாங்க சலசலன்னு பேஞ்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் விட்டுருச்சு. அஃபீனத்தா அதுக்குள்ளே பைக்கெல்லாம் ஈரமாயிருச்சுல, நான் போகணும்ல, அதனால் தொடச்சிட்டு இருந்தாங்க. சும்மா சொன்னேன், ஈரமாக இருந்துச்சுல்ல, அப்புறம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிரும்ல, அதனால தான். அப்படி அஃப்ரா குட்டி அம்மா வீட்டில் விட்டுட்டு நானும் வேலைக்கு போயிட்டு திரும்பியும் வந்துட்டேன். எப்படி சட்டுன்னு வந்துட்டு பார்த்தீங்களா. சும்மா வீடியோக்காக கிளிப் ஆட் பண்ணேன். காலையில் போயிட்டு அதோட அவ்வளோதான். நம்ம இங்கே வேலை பார்த்துட்டு இது ஈவினிங் வரும்போது தான் எடுத்தது. நம்ம 2 பிள்ளை இல்லாமல் வரும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. அது என்னவோ அஃப்ரீனத்தா வந்துட்டு எல்லாமே அவங்க தான் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அந்த டீ மட்டும் நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சரி, அவங்க ஆசையும் இன்றைக்கி நிறைவேற்றியாச்சு.